ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் பைனாமியல் தியரம்ல கான்செப்ட் யூசிங் அப்ராக்சிமேஷன் கான்செப்ட் இஸ் அப்ராக்சிமேஷன் யூசிங் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்னா நமக்கு என்னன்னு தெரியும், a plus b பவர் n அந்த ஃபார்மேட்ல இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ அப்ராக்சிமேஷன் அப்படின்னா எப்பெல்லாம் டெசிமல் வேல்யூ, அதாவது வந்து அந்த a plus b அப்படிங்கிற இடத்துல ஒரு டெசிமல் வேல்யூ வருதோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு அதோட அப்ராக்சிமேஷன் வேல்யூ தெரியணும். ஸோ அப்படி அப்ராக்சிமேஷன் வேல்யூ தெரியறதுக்கும் நம்ம வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். யூசிங் பைனாமியல் தியரம் இண்டிகேட் which number is larger 1.1 power 10,000 இல்ல 1000 அப்படின்னு கேட்கலாம். நாம சொல்லலாம் 1.1 power 10,000 ஏன்னா இண்டெக்ஸ் வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் என்ன ஆர்கியூ பண்ணா, இல்ல பேஸ் வந்து இங்க 1.1 தானே, ரொம்ப குட்டி நம்பர் தானே, அப்படிங்கிறதுல இது லார்ஜா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ 1.1 இதை எப்படி எழுதலாம் சொல்லுங்க. 1 plus 0.1 எழுதலாமா? ஸோ 1.1 10,000 equal to 1 plus 0.1 10,000 இப்படி சொல்லலாமா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 1 வரும், செகண்ட் டேர்ம் 10,000 C1 வரும், 1 power 9999 0.1 power 1. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது மற்ற எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்ம்ஸா தான் வரும், பிகாஸ் சென்டர் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால. ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸா தான் வரும். ஸோ அப்படிங்கும் போது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ங்கும் போது டோட்டல் சம் வந்துட்டு எதை விட அதிகமா இருக்கும், ரெண்டு டேர்மோட அடிஷனை விட அதிகமா இருக்கும். ஸோ 0.1 பவர் 1 வந்து 1, 1 பவர் 99999 வந்து 1. ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு டேர்ம். இந்த டேர்மை விட ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து பெருசா இருக்கும். இப்போ இந்த டேர்மை எப்படி எழுதலாம்? 10,000 C1 எப்படி எழுதலாம்? 10,000 எப்படி? அது 10,000 NC1 வந்து என்ன நமக்கு தெரியும், அதே மாதிரி NCn minus 1 என்னன்னு தெரியும். NC0 வந்து 1, NCn வந்து 1. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து அதுக்கு முந்தின சாப்டர் பெர்முடேஷன் சாப்டர்ல நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ். ஸோ இது NC1 ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ என்ன ஆன்சர், தட் இஸ் 10,000 0.1. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 1000 வரும். 1000 plus 1 1001. ஸோ 1.1 whole power 10,000 அப்படிங்கிற டேர்ம் வந்து 1001 விட அதிகமா இருக்கு. 1001 வந்து 1000 விட அதிகம். ஸோ இதுல லார்ஜர் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா 1.1 பவர் 10,000. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 0.99 whole power 5. இதை வந்து இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனா யூஸ் பண்றது ஒரு 3 டிஜிட் மட்டும் யூஸ் பண்ணலாம், 3 டேர்ம் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் 5னா நமக்கு எத்தனை டேர்ம் கிடைக்கும், 6 டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ 0.99 எப்படி எழுதலாம், 1 minus 0.01 எழுதலாம். இதுல a equal to 1, b equal to 0.01, that is minus 0.01. ஸோ ஆல்டர்னேட்டிவ் பிளஸ் அண்ட் மைனஸ் வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 5 10 10 5 1. ஏன் அப்படின்னா வந்து since n is equal to 5. இப்போ இதை பிரிச்சு எழுதலாமா, 0.99 power 5 equal to 1.001 power 5. approximately equal to first 3 term மட்டும் தான் எழுத போறோம். 5 1 minus 0.01 plus 10 1 power 4 வரும். here 0.0 sorry 1 power 3 2. ஸோ முதல் 3 டேர்ம் தான் சொல்லுவாங்க. ஸோ 3 டேர்ம் மட்டும் எழுதணும். ஸோ 1 plus 5 minus 0.01 plus 10 into minus whole square 0.01 whole square. 1 minus 0.05 plus 10 1 by 10,000 ஆயிடும். ஸோ பிகாஸ் 0.01ங்கிறது வந்து 1 by 100, அதை whole square 10,000, 1 by 10,000, 0 0 cancel ஆயிரும். ஸோ 1 minus 0.05 plus 1 by 1000,
அந்த 1/1000 எப்படி எழுதலாம்? 0.001 எழுதலாம். ஸோ அது ஒன்னையும் அதையும் ஆட் பண்ணும்போது 1.001 மைனஸ் 0.050 ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 minus 0 0 here 0 10 9 10 10 minus 5 5 9 minus 0 0 so answer is 0.951 so 0.99 whole power 5 oda approximate value 951. This would be the answer. Okay, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அப்ராக்சிமேட் வேல்யூ வந்துட்டு எப்படி பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, பை பாய், தேங்க்யூ.